ஈராம், என் அன்பு குழந்தையே, எத்தனை நாள்தான் இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறாய்? எப்பொழுதுதான் உன்னுடைய கவலைகளையெல்லாம் மறந்து வாழத் தொடங்கப் போகிறாய்? உன் மனதை காயப்படுத்தும் நிகழ்வுகளும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் கவலைகளாக மாறி உன்னுள் எழுந்து உன் மனதை ரணமாக்கிக் கொண்டிருக்கிறது. அதுவே உன்னை துன்பத்திற்கு ஆளாக்கவும் செய்கிறது. சற்று கவனமாக இரு என் அன்பு குழந்தையே. இது உன் அப்பாவின் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உன்னுடைய அப்பாவின் உத்தரவு வார்த்தைகள். எது வந்து உன்னை சூழ்ந்த போதிலும் எதுவுமே முடியாது, இயலாது என்று மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே இருந்து விடாதே. இயலாது, முடியாது என்று சொல்வதெல்லாம் நீர் குமிழி போல. நாம் அதை அசைத்தால் அசைவு பெற்று உருவமிழக்கும் நுரையைப் போன்றது. முடியாதது எதுவுமே இல்லை என்ற உறுதியோடு அழுத்தமாக உன் கால்களை பதித்து உன் வீர நடையை போட்டுக்கொண்டே இரு. குழந்தையே, எப்பொழுதும் நீ ஏன் பிறருடைய குறைகளை மட்டுமே சுட்டிக் கொண்டிருக்கிறாய்? முதலில் உன்னிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்து அதை சீர்படுத்து. நீ முதலில் திருந்து. நீ திருந்தினால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை பார்ப்பவர்களும் திருந்த முயற்சிப்பார்கள். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை குறை காண்டு கொண்டே இருக்காதே. அது மட்டுமல்லாமல் பிறர் செய்யும் தவறை சுட்டி காட்ட வேண்டுமே தவிர குத்தி காட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. அது அவர்களுடைய மனதை காயப்படுத்தும் என்பது உனக்கு புரியவில்லையா? அப்படி குத்தி காட்டும் குணம் உன்னிடம் இருந்தால் அகம்பாவம் வளர்வதாக தானே பொருள். அது உன் வாழ்க்கைக்கு அழிவைத்தான் தந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. எனவே எதிலும் அவசரப்படாதே. உன்னைப் போல் மற்றவர்களையும் நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையும் குணநலன்களையும் கொண்டவர்கள். எனவே எப்பொழுது யாரிடம் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். அவசர புத்திப்படாதே. அவசரத்தால் அனைத்தையுமே சாதிக்கவே முடியாது. நல்லது மட்டுமே நினை, நல்லது நடக்கும் உன் வாழ்விலும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களிடம் ஏதாவது சொல்லும் முன் சுற்றியுள்ள சூழலை கவனித்து பின் சொல். எல்லோரிடமும் எல்லா நேரமும் எல்லா விஷயத்தையும் எடுத்த எடுப்பில் சொல்லிவிடாதே. சற்று நிதானமாக நின்று யோசித்து கவனித்துவிட்டு பின் உன்னுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்து. உன்னுடைய வார்த்தைகள் மறந்தும் கூட மற்றவர்களை துன்பப்படுத்தாதவாறு காயப்படுத்தாதவாறு இருக்குமாறு பார்த்துக்கொள். அதுவே உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றியடையும் பாதையில் நான் உன்னை செலுத்துவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகவே இருக்கும். இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிரியமான குழந்தை இனி சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகும் அந்த அற்புத தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தை என் பிள்ளைக்காக உருவாக்கிவிட்டேன். என் குழந்தை சந்தோஷமாகவும் சுகமாகவும் நலமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆவலோடு இருக்கிறேன். நான் இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே. விரைவில் என் பிள்ளையை ஒளி நிறைந்த பாதையில் அழைத்து உன் லட்சியத்தை நிறைவேற்றும் வேலையை நான் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய பிரமாணம். அமைதியாக இரு. எது நடந்தாலும் அப்படியே நடக்கட்டும். நல்லது மட்டுமே நடக்கும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு அதை தாண்டி சென்று கொண்டே இரு. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அனைத்திற்கும் சாட்சியாக உன் அப்பா இருக்கிறேன். எனக்கு கஷ்டம் வரும்போதும் சோகம் வரும்பொழுதும் என்னை காப்பாற்ற யாருமே வரவில்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே வரவில்லை என்று புலம்பாதே. சோதனையில் நீ இருக்கும் பொழுதும் மனவேதனையில் இருக்கும் பொழுதும் நான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க வந்து கொண்டுதான் இருக்கிறேன் பிள்ளையே. நான் எப்படி வந்தேன், வந்து ஆறுதல் கூறினேன் என்று உனக்கு தெரியவில்லை. ஆனால் உன் சாயப்பா வந்தேன். இதை நம்புகிறாயா? அவ்வளவுதான் குழந்தையே. நல்லவராய் இருப்பது எப்பொழுதும் நல்லதுதான் குழந்தையே. ஆனால் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாமல் இருப்பது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்பட வைக்கும்.
எனவே சிந்தித்து செயலாற்று குழந்தையே. எப்பொழுதும் தலைக்கணமாக இருந்தால் அது உன்னுடைய மதிப்பை மிக குறைத்துவிடும். அதேபோல தற்பெருமை உனக்கு அழிவைதான் தேடித்தரும். நீ மற்றவர்கள் மீது அன்போடு இருந்தால் அது உனக்கான பாசத்தை மீட்டுத்தரும். எனவே மற்றவர்கள் மீது எப்பொழுதும் அன்பாக இருந்த பழகிக்கொள். நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து கலங்காதே. நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை எப்படி வாழ்வோம், அதை என்ன பண்ண வேண்டும் என்று யோசிக்காதே. நீ என்னதான் யோசித்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து கொடுப்பேன் என் குழந்தையே. கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதில். அதற்காக நீ அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேறு எங்கும் போய் தேடவே வேண்டாம். அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை நிம்மதியாக எப்பொழுதுமே வைத்துக்கொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வெளிவரும். நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக உனக்கு இந்த பயம்? எப்பொழுதும் தான் செய்யும் சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவர்களிடம் சற்று விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை என்றால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறாகிவிடும். இந்த உலகத்தில் எல்லோர் முகங்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. உண்மையான முகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவருடைய கோபத்தை வைத்தே அவர்களின் உண்மையான முகத்தை அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு போல. அந்த விளையாட்டில் யார் வெற்றி கொள்ள வேண்டும், யார் தோல்வியுற வேண்டும் என்பது முக்கியமல்ல. விளையாட்டில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு வாழ்க்கையை சரிசமமாக நடத்தி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயம். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே. அவர்களை தேடப்போய் நீயும் உன் வாழ்க்கையில் தொலைந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேடலாம். ஆனால் வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேட முடியுமா? அல்லது இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேட முடியுமா? அதுபோலத்தான் நீ செய்வதும். ஒரு உறவை கைப்பிடிக்க பல உறவுகளை உதறி தள்ளும் குணம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. அப்படி இருந்துவிட்டு காலம் போன கடைசியில் உதறி தள்ளிய உறவுகளை வருந்தி என்ன பயன் இருக்கப் போகிறது? பலரின் எண்ணங்களும் வேறு, எதிர்பார்ப்புகளும் வேறு, ஏக்கங்களும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அனைவரின் ஏக்கங்களும் ஏதோ ஒரு உறவுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் நம்பு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை நம்பி விடாதே. தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே பயப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். என் குழந்தையே, எது உன்னிடம் நிரந்தரமாக நிலைக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு முதலாவதாக விலகிச் செல்லும். ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்று இருப்பது நாளை இருக்காது, நாளை இருப்பது மற்றொரு நாள் அது இருக்காது. இந்த வாழ்க்கையே நிலையில்லாதவைதான். இந்த உலகில் வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சிகளால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். என் குழந்தையே, நீயும் தைரியமாக இருந்து உன்னிடம் வரும் சூழ்ச்சிகளிலிருந்து எப்படி முன்னேறலாம், எப்படி சூழ்ச்சிகளிலிருந்து வெளிவிடலாம் என்பதை தீர்க்கமாக செயல்படுத்து. யாரையும் மிக எளிதாக எண்ணிவிடாதே. சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட மாட்டாய். இதுவரை எதுவும் தவறாக நிகழ்ந்ததில்லை. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. எந்த தீங்கு உன்னை நெருங்கினாலும் அதை தவிடு பொடியாக்க உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனப்போராட்டம் உனக்குள்?
கடைசி காலகட்டம் இது, உன் கஷ்டங்களுக்கான இறுதி நாள் இது என்று நேர்மறை சிந்தனையோடு எப்பொழுதுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் எப்பவுமே எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே சொல், நல்லதை மட்டுமே செய். நடப்பது எல்லாம் நன்மையாகவே உனக்கு நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். யாராவது உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால், யாராவது உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் என்றால், யாராவது உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்றால், இறைவன் உன் அருகில் மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாட்களாக நீ என்னிடம் கேட்டதை, ஆசைப்பட்டதை, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உனக்கு தரப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நல்ல நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், என்னாகுமோ ஏதாகுமோ என்று வருத்தப்படாமல், பயப்படாமல் சந்தோஷமாக இரு. அந்த மகிழ்ச்சியான செய்தியை, மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்க்க ஆயத்தமாகு. மனதை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது உன் வாழ்வில். இதுவரை சோகத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கை இனி சந்தோஷத்தை பார்க்கப் போகிறது. மகிழ்ச்சி கடலில் தத்தளிக்கப்பா போகிறாய். ஓடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல போகிறாய். அவ்வாளும் அந்த சில காலத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துவிட்டு போகலாமே. கவலை எதற்கு? தேவையில்லாத கவலை நம் மனதில் எதற்காக வருகிறது? எதுவெல்லாம் தேவை என்று நாம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறோமோ அது நம் கூடவே வரப்போகிறதா என்ன? நம் கூடவே அது வரப்போவதே இல்லை. எதை எடுத்து வந்தோம் நாம் அதை எடுத்து போவதற்கு? ஆசைகளை முதலில் குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொள்ள முயற்சியாவது எடுக்கலாம். நேற்று கவலை, இன்று வேதனை, நாளை சந்தோஷம் என்று வாழ்வு நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். கவலையே வேண்டாம். எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்மிடம் இருக்கும் கஷ்டத்தையும் போராட்டமான வாழ்வையும் நிச்சயமாக இறைவன் அறிவார். இறைவன் அறிந்து கொண்டுதான் இருப்பார். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்வில் நிகழ சிறிது கால தாமதம் ஏற்படத்தானே செய்யும். அதுவரை பொறுமையாக காத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நிலையாக இருப்பு போவது இறைவன் ஒருவர் மட்டுமே. எனவே உறுதியாக இறைவனை தேடலாம். உறுதியாக இறைவனை சரணடையலாம். நம் கஷ்டங்களும் போராட்டங்களும் சர்வ நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு சரணடையலாம். இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளும் போராட்டங்களும் என்று மட்டும் சொல்லாமல் இருக்கலாம்? அப்படி சொன்னால் நம் வாழ்வே கஷ்டமாகிவிடும். நம் மனதிலும் நம் வாயிலிருந்தும் வரும் எண்ணங்களும் சொற்களும் தான் நம் வாழ்வையை தீர்மானிக்கும் மிக பெரிய ஒரு ஆயுதமாகவே இருக்கும். எது நடந்தாலும், நம்மை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும், இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் நாம் நிச்சயமாக நன்றாக வாழலாம். நன்றாகத்தான் வாழ்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும். அவர்களின் கஷ்டங்களையும் வேதனைகளையும் போராட்டமான வாழ்க்கையையும் பார்த்து நாம் நம்பிக்கை என்னும் ஊற்றத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த எண்ணமே நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டு பண்ணும். அதிகமான சோதனைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் வரும் பொழுது, இறைவா, கடவுளே, என்னை படைத்தவனே, அனைத்திற்கும் காரணக்கர்த்தா தாங்கள்தான் என்று அனைத்தையும் அந்த இறைவனிடம் விட்டு பார்க்கலாம். உறுதியாக கவலைகள் தீரும். முயன்றுதான் பார்க்கலாமே. மற்றவர்களுக்கு அதிகமாக செல்வம் இருக்கிறது, அதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாழ்கிறார்கள் என்று மட்டும் சிந்திக்க வேண்டாம். பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷம் வந்துவிடாது. இந்த உலகத்தில் அனைவருக்கும் கஷ்டங்களும் போராட்டமான சூழ்நிலைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நிம்மதியும் சந்தோஷமும் ஆனந்தமும் செல்வத்தால் மட்டும் வந்துவிடாது. இந்த
உலகம் என்றும் நாடக மேடையில் அனைவருமே நம் அருகிலும் நம் கூடவே நடிக்க வந்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எல்லோருமே ஒரு நாள் செல்லத்தான் வேண்டும். எனவே உறவுகளாலும் சுற்றி இருப்பவர்களாலும் வரும் கஷ்டத்தை மறக்கலாம், முடிந்தால் மன்னிக்கவும் செய்யலாம். நாம் வேண்டும் பொழுது இறைவன் வரவில்லை என்றால், இறைவன் என் பிரார்த்தனைக்கு செவி கொடுக்கவில்லை, என்னை காப்பாற்ற வரவில்லை என்று தவறாக நினைக்க வேண்டாம். நம்மை விட அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய் என்று மாற்றி யோசிக்கலாம். நமக்கான நேரம், நமக்கான காலம் வரும் வரை அந்த இறைவனே நமக்கான உதவியை செய்வார் என்று நம்பிக்கையோடு நம்பலாம். இப்பொழுது இந்த நொடி நாம் என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அது நிச்சயமாக நம்மிடமே நீடிக்கவும் செய்யாது, நீடிக்கவும் முடியாது. நாளை இதே நேரம் இதே நொடி நாம் வேறு மனநிலையில்தான் இருப்போம். மாற்றங்கள் மனநிலையிலும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கவலையை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருக்கலாம். நமக்கான வாழ்க்கையில் நமக்கான மாற்றங்கள் வரும் என்ற நிம்மதியோடு, மன அமைதியோடு எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம். தினமுமே ஏதாவது ஒரு நேரம் எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கவலைகளெல்லாம் மறந்து நாமும் ஒரு நாள் எல்லோரைப் போல நன்றாகவே இருப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகளை ஏதாவது ஒரு நேரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அனைவருமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு தருணத்தில் தங்களுக்கு பிடித்த மாதிரி, தங்களுக்கு விரும்பிய மாதிரி வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்படி அவர்கள் வாழும் பொழுது நமக்கான வாழ்வு நமக்கு வராமலையா போய்விடும்? இந்த நம்பிக்கை எண்ணமே போதும், வாழ்வு நம் வசமாகும். மாற்றம் எல்லோருக்குமே மாறும். வாழ்வு இன்று ஏனடா இந்த வாழ்வு என்று நினைப்பவர்களுக்கும் என் வாழ்வு நன்றாக இருக்கிறதே என்று மாற்றி சிந்திக்கும் அளவிற்கு வாழ்வு மாறத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கை. எனவே எப்பொழுதும் கவலையை மறந்து நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். சாயப்பா நம்மிடம் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் மனக்கவலை? சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சாயிராம். வாழ்வில் எந்த சூழலிலும் அஞ்சாமல் இருக்கலாம். தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் நம்மில் ஏற்படவே படாது. எனவே எதற்குமே அஞ்சவே கூடாது. நீ இது நாள் வரை இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களெல்லாம் நீதான் வேண்டும் என்று மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். சர்வ நிச்சயமாக இது நடக்கும், நடந்தே தீரும். உன்னை வாட்டி வதைக்கும் வலிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் விரைவில் நிவாரணம் பெறப்போகிறாய். இவை அனைத்திலிருந்தும் விரைவில் உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன். உன் தேவைகளை பூர்த்தி செய்யப் போகிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகவும் இருக்கப் போகிறது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். மனிதராக பிறந்தும் மிருக நிலைக்கு பலர் இழிந்து போகிறார்கள். மனிதராக பிறந்தும் மிக சிலரே தேவர் நிலைக்கு உயர்கிறார்கள். மனிதராக பிறந்தும் மனிதராக மனித பண்புகளுடன் சிலரே சராசரி வாழ்க்கை வாழ்கிறார்கள். நாம் தேவராக உயராவிட்டாலும் மிருக நிலைக்கு தாழ்ந்து போகாமல் சராசரி மனிதராக வாகிலும் வாழ வேண்டும். உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உனக்காக எனது துவாரகாவில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைவில் வா என் பிள்ளையே. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டு களிக்கப் போகிறேன்.
அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்று வருத்தமடையாதே என் பிள்ளையே. உனக்காக எல்லையே இல்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அற்புதம் எல்லாம் காத்திருக்கும். நிச்சயமாக உன் சாயப்பா அதை தீர்மானித்து விட்டேன். கவலைப்படாதே, அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கிறேன் பிள்ளையே. விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து வெளிச்சம் தருவேன் உன் சாயி தேவா. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதம் வேணால் ஆகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் உன் சாயி தேவா. யார் ஒருவர் முழு மனதுடன் என்னை நாடி என்னையே நிலைத்திருப்பார்களாயின் அவர்களுடைய உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தை போக்க, உன் மன வலிகளை துடைக்க. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. நீ நிச்சயமாக உன் வாழ்வில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. முடிந்ததை நினைத்து நினைத்து எப்பொழுதும் வருந்திக் கொண்டே இருக்காதே. வருவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். எதற்காக பயப்படுகிறாய்? எல்லா திசைகளிலிருந்தும் நான் உன்னை சூழ்ந்து கொண்டு நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே எப்பொழுதும் இருப்பாய். நானே உனது தந்தை, நானே உனது தாய். அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது எதற்கு பயப்படுகிறாய்? உன் கவனம் என் மீது இருக்கட்டும் குழந்தையே. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் உன் வாழ்நாள் முழுவதும். என் அன்பு பிள்ளையே, தூங்காத இரவுகள் பல இருக்கலாம், ஆனால் விடியாத இரவு என்று எதுவுமே இல்லை. முடியாத செயல் என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். எனவே வெற்றியோடு போராடு. போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னில் நிலைப்பதில்லை குழந்தையே. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதை பற்றி நான் நன்கு அறிவேன். உன் செயல்களை பற்றி நான் நன்கு அறிவேன். நீ என்ன வேண்டுமோ அதை செய்வாய். எப்பொழுதும் அதை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு மட்டும் நீ பயந்தால் போதும். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை உன் சாயப்பா நிச்சயமாக உன் கண்களுக்கு காட்டுவேன். அந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டு இரு. தீராத நம்பிக்கையோடும் விடாத முயற்சியோடும் உன் பயணத்தை மேற்கொண்டு கொண்டே இரு. உனக்கு எல்லா திசைகளிலிருந்தும் உனக்கு பாதுகாவலனாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில் வைத்து விடுவேன் உன் சாயிநாதா. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் முடித்து காட்டும் சாயிநாதா. நீ விரும்பியதை தர எனக்கு ஒரு நொடி போதும். அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் ஒரே நொடியில். பயப்படாதே. நான் இருக்கும் வரை எதற்குமே கலங்காதே என் பிள்ளையே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். எனது பரிபூரண ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய், போற்றப்படுவாய். எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உன் வாழ்வில் உயருவாய். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்காக அஞ்சுகிறாய்? நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே மேலே தூக்கி விடுகிறான் என்று நினைத்துக்கொள். நாம் நிச்சயமாக நம் வாழ்வில் முன்னேறுவோம் என்ற நம்பிக்கைக்குள்.
எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்று தீர்க்கமாக நம்பு. நீ எங்கே சென்றாலும், நீ எந்த வேலைகளில் ஈடுபட்டாலும், நீ பார்க்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை சூழ்ந்து எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்டாலும் கூட உன் மன போராட்டத்தால் பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் யாரும் உதவிக்கு இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாய். அதனால் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கதியாய் நிற்பது போல நிற்கின்றாய். எப்படி இருந்தாலும், நீ என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் என்னுடைய அழுத்தமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னுள் தான் இருக்கிறேன், உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்வாய். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே மாறவில்லை, எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று நீ வருத்தப்படுவதால் எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும், கடக்கப் போவதை கடந்தேதான் ஆக வேண்டும். நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? முழு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் அவர்களுடன் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன பிரச்சனையானாலும், என்ன துன்பமானாலும், என்னதான் நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். அனைத்தையும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வேறு எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை உணர்ந்து கொள், முழுவதுமாக புரிந்து கொள். உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய்.
அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய்.